Cyber slavery is one of them. So I present a copy of the book to the Joint Secretary and Inspector General of Immigrants and request them that they can take it forward, post it on their website also, and social media handles also to create awareness, so that it's in a very we have listed the cyber crimes. So I present a copy. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. நான் இப்போ நடக்க தெரிஞ்சுக்காது. ப்ளீஸ் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. Sensitize our youth and prevent them from becoming a victim of cyber slavery and these scam centers. Thank you. All in the nook and corner of the state of Tamil Nadu, and I'm so happy and so excited to see so many people turning up in large numbers, and this gives us more strength, more encouragement to continue this journey, to continue this campaign in other parts of India as well. I'm so happy that we are able to kickstart this campaign from Tamil Nadu, and I look forward to having more interactions with you as we walk along. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கிருஷ்ணமூர்த்தி. அயலக தமிழர் நலத்துறையினுடைய ஆணையாளர் இருக்கேன். நாட்டு டிபார்ட்மெண்ட்டுடைய கமிஷனர் இருக்கேன். இந்த வெளியுறவுத்துறையின் மூலமாக வெளிநாடு வேலையை செல்வதற்கு இந்த ஒரு பதிவு பெற்ற முகவர்கள் மூலியமாக தான் செல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இன்றைய தினம் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழக அரசு பொறுத்தளவில் என்ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம பிஓஇ பிஜியோடு சேர்ந்து மற்ற துறைகளோடு சேர்ந்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். முக்கியமாக சென்னையில் இருக்கிற நம்ம அலுவலகத்திலையும் ப்ளஸ் இந்த 7 மாவட்டங்களில் புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிற கருதக்கூடிய மாவட்டங்களில் ப்ரீ டிபார்ச்சர் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அங்கே இருக்கிற என்ஜிஓஸோட சேர்ந்து நம்ம வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 24 மணி நேரம் இன்று 7 மணி நேரம் சேவை, கட்டணம் இல்லாத சேவை, அதை வந்து நம்ம இதில் வந்து ஐயப்பாடுகளை தீர்ப்பதற்காக நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இது போக வெளிநாடுகளில் வந்து அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்கள் அமைப்புகள் அவங்களோட சேர்ந்தும் முக்கியமாக வளைகுடா நாடுகள்ல இருந்தும் மலேசியா நாடுகள்ல இருந்தும் நம்ம வந்து பேராலீகல் கோஆர்டினேட்டர்ஸ்னு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து வெளியில புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய வேலையாட்களுக்கும் அவங்களுக்கு அங்க இருக்கிற பிரச்சனைகள்ல ஏதாவது அவங்க சந்திக்க நேர்ந்தால் அதை சால்வ் பண்றதுக்கும் நம்ம இந்த பேராலீகல் கோஆர்டினேட்டர்ஸ் அப்பாயின் பண்ணியிருக்கோம். இது போக காவல்துறையில இதுக்காக ஒரு என்ஆர்டி செல்லுன்னு வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஒரு எஸ்பிக்காக எக்ஸ்க்ளூசிவா இதுக்காக அப்பாயின் பண்ணி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இது போக இதன் தவிர அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இதே மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின் நடத்தணும் அப்படின்ட்டு அங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயினும் நடத்திட்டு இருக்கோம். இந்த நடவடிக்கையினால இப்போ வந்து நம்ம பிஓஇ வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையோட இணைந்து பதிவு பெறாத முகவர்கள் மேல நல்ல சிறப்பான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதனுடைய அந்த நம்பர்ஸ் வந்து தீவிரம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. வருங்காலத்திலையும் நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து வேண்டுகோள் என்ன கொடுக்குறோம்னா, பதிவு பெற்ற முகவர்கள் வெளியுறவுத்துறையில பதிவு பெற்ற முகவர்கள் வந்து 200 பேருக்கு மேல தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க மூலியமா மட்டும் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது உங்களுடைய வெளிநாட்டு வேலையும் மற்றதும் சிறப்பாக அமையும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ராஜ்குமார், குடிபெயர்வோர் பாதுகாவலர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. இந்த ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ட்ஸ் மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். 1847 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆஃபீஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ட்ஸ் மெட்ராஸ்ங்கிறது. அதுதான் குடிபெயர்வோர் பாதுகாவலர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இது இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வெற்றி கொடி படம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஃபேக் ஏஜென்ட்ஸ் மூலமாக போயிட்டு காசை கொடுத்துட்டு ஏமாறுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு படி மேலே போய் என்ன நடக்குதுன்னா, வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் எப்படி கூட்டு போறாங்கன்னா, பேங்காக் வழியாக வந்துட்டு லாவோஸ், மயன்மார், கம்போடியா போன்ற நாடுகளுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கேமிங் கம்பெனியில் போட்டுறாங்க. ஸ்கேமிங் கம்பெனினா நம்ம நினைக்கிறோம் அவங்க இவங்க ஸ்கேமாக வராங்க. இல்லை, அங்கே போனதுக்கு அப்புறம் நம்மளை ஸ்கேம் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சைபர் ஸ்லேவா யூஸ் பண்றாங்க. அதான் நம்ம சைபர் ஸ்லேவரி அப்படின்னு சொன்னோம். சார் சொன்னார் அதை பத்தி.
இது என்னன்னா இவங்க போய் ஏமாறதும் நடக்குது, அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளும் ஏமாறுறோம். நமக்கு வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் லாஸ் ஆகுது நம்ம என்டையர் நேஷனுக்கு. அது இல்லாம போனதுக்கு அப்புறம் அவங்க குடிக்கலாம் திருப்பி வரலாமான்னு அதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தா தான் ரிலீஸ் பண்றாங்க, போய் மாட்டிக்கிறாங்க. இதுக்காக தான் இந்த நடைப்பயணம் வந்து இன்னைக்கு நம்ம நடத்துறோம். இதோட டேக்லைன் பாத்தீங்கன்னா பார்த்து போங்க அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க வந்து யூல் பி சர்ப்ரைஸ். ஏன் பார்த்து போங்க அப்படின்னா சரி எதை பார்த்துட்டு போகணும்னு ஒரு கேள்வி வரலாம். எதை பார்க்கணும்னா முதல்ல அவங்க வந்து லைசன்ஸ்ட் ஏஜென்ட்டா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியால லைசன்ஸ் ஆன ஏஜென்ட் மூலமா தான் ஃபாரின் வேலைக்கு போகணும். அது வந்து மற்ற எந்த அப்ரூவலும் தேவையில்லை. இட் ஷுட் பி அப்ரூவ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா emigrate.gov.in இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல வந்துட்டு யாரெல்லாம் லைசன்ஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து அரௌண்ட் 200 சச் ஏஜென்சிஸ் இருக்கு. அவங்க மூலமா மட்டும் போனீங்கன்னா சேஃபா இருக்கும். ரெண்டாவது வந்து போறது வந்து ஒர்க் வீசால தான் போகணும், டூரிஸ்ட் வீசால போகலான்னு சொல்லுவாங்க. போயிட்டு வந்து பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. அது ரெண்டாவது. இதுக்கு பத்தி நம்ம நிறைய நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கோம். தமிழக காவல்துறையா இருக்கட்டும், தமிழர் நலவாழ்வு துறையா இருக்கட்டும், என்ஆர்டியா இருக்கட்டும், தமிழக காவல்துறையா இருக்கட்டும், நம்ம ஆஃபீஸோட வந்து நல்ல கோஆபரேஷனோட நம்ம நிறைய ஒரு குழுவா இணைச்சு நம்ம வந்து ஒரு டீமா வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த சைபர் ஸ்லேவரியில மட்டும் பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து 30க்கும் மேற்பட்ட கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, 50 அரெஸ்ட் நடந்திருக்கு. இது வந்து இதான் அதிகம். ஆக்சுவலா நம்ம கண்ட்ரிலேயே வந்து நிறைய இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தது. ஸோ நல்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கு. இந்த காரணத்தால நிறைய அந்த இல்லீகல் ஏஜென்ட்ஸும் வந்து அது இது வரைக்கும் ஏஜென்ட் லைசன்ஸ் எடுக்காதவங்களும் ப்ராப்பரா வந்து முறையா பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளிநாட்டு வேலைக்கு போறது ஆல்வேஸ் இட்ஸ் குட். பட் ஆனா வந்து கரெக்டா முறையான வழியில சரியான பாதையில பார்த்து போகணும். நன்றி.